நைட்டு அங்கே தங்கிட்டீங்களா? அதெல்லாம் போகணும். நைட்டு ஏறினா வந்து ஆமாம். காலைல 8 மணி தான் வந்து ஓ அப்படியா? நெக்ஸ்ட்டு 5 மணி தான் வந்து 6 மணிக்கு வந்து எத்தனை மணி நேரம் ட்ரெயினில்? 12 மணி நேரம் ஆகுது. சுற்றிக்கிட்டு போகிறாங்க. ஈரோடு, நாமக்கல், கரூர் அப்படி போகும். பஸ்ஸில் போனா? பஸ்ஸில் பஸ்ஸில் போனா வெயிட்டிங் லிஸ்ட் ஆகும். போகும்போது பஸ்ஸில் இருக்குது. போகும்போது பஸ்ஸு கிடச்சிது. வரும்போது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு அரசு அவள் உட்காரத்துக்கு தான் சீட்டு போட்டு வச்சு கன்ஃபார்ம் ஆச்சு. இல்லை நீங்கள் இப்போ ட்ரெயின் தானே புக் பண்ணீங்க? ஆமாம் ஆமாம். அப்படின்னா பஸ்ஸில் போனீங்க? அது கன்ஃபார்ம் ஆகல. அப்போ காசு திருப்பி கொடுத்துட்டானா? அதெல்லாம் கிடையாது. ஆ அதெல்லாம் கிடையாது. இஷ்டமாக இருந்தால் 20 கடையில் எடுத்துனா போயிடும். வேறு மாதிரிலாம் இல்லை ரயில்வே கட்டணம். அப்போ நம்ம காசு வேஸ்ட் தானா? அன்ரிசர்வா? அரசு ஒரு சீட்டு ஒரு உட்காந்துட்டு போகணும். சைடு சீட்டு 2 சீட்டு வருதுல்ல, ஆமாம். அது ஒரு சீட்டு 2 பேர் இருக்கும். கீழ் சீட்டு இருக்கும், மேல் சீட்டு ஒரு ஆள் இருக்கும். 3 சீட்டாக இருக்கணும். இல்லை 5 சீட்டில் நீங்கள் புக் பண்ணது. எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஆ கன்ஃபார்ம் ஆகல. டிக்கெட்டை என்ன பண்ணால் அவன் வந்து அதை பிடிச்சிடணும். 3 டிக்கெட்டாக பிரிக்கலாம். 2 டிக்கெட்டை வந்து 3 டிக்கெட்டாக பிரிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. அது நம்ம சீட்டை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இப்போ 5 பேர்னா 3 பேர் உட்காராங்க. எங்களுக்கு வந்து 5 சீட்டு 5 சீட்டில் 3 சீட்டு தான் கொடுத்தாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கன்றான். எவ்வளோ 12 மணி நேரமாக உட்காந்து போவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி. அதனால இந்த ஒரு பையன் வந்தாங்க சார், நான் கீழ் சீட்டில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் 2 பேர் மேல் சீட்டில் கொடுத்துருக்கேன். யாரும் தனித்தனி சீட்டு கொடுத்து வரும்போது வரும்போது தான் போகும்போது பஸ்ஸில் போகும்போது பஸ் வரும்போது தான் புக் பண்ணிங்களா? இல்லை ஒரே நாள் தான் பண்ணுது. இங்கே வந்து ஆர்எஸ்சியில் போட்டாங்க. ஆர்எஸ்சி 78, 79, 50, 45, 50 வரைக்கும் புக்கிங் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆகிடும். அதில் அதை வந்து சைடில் சம்பாதிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஆர்எஸ்சி இருக்குது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை, 5 டிக்கெட் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்பர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம். 68, 69, 70, 71, 72 அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டான். டிடிஆர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், 5 சீட்டு எடுத்துட்டு அப்போ எங்களுக்கு கொடுத்தா 2 சீட் தெரியுங்களா, 3 சீட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, அது வந்து இன்னொரு ஆளுக்கு போட்டு இந்த 3 சீட்டு பஸ்ஸில் இன்னொரு ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு. அப்போ அவங்க வந்து 3 சீட்டு காசு கொடுத்துருவாங்க. இந்த 3 சீட்டு காசு என்ன பண்ணிடுறான், அவனுக்கு அடுத்த மெசேஜ் அங்கே அனுப்புவாங்க. அடுத்த சென்னை இதுக்கு கரூருக்கு அவன் என்ன பண்ணுறான், அங்கே அனுப்பிச்சு இருக்காங்க. அவங்க வந்து டீட்டெயிலை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு அவங்க ஒரு அம்மனை கண்டுருவாங்க. அம்மனை வச்சு ஆளுக்கு பாதி. அவனுக்கு
ஓகே. ஒட்டக்கட்ட